நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது காசாலேருந்து வந்த ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். நம்ம நேற்றைய தினம் கூட சொல்லியிருப்போம், சனிக்கிழமை தான் கெடு விதிச்சிருக்காங்க. காசாவில் மறுபடியும் பிணை கைதிகள் வெளியிடட்டினா மறுபடியும் சனிக்கிழமை போர் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நெத்தனியாகவும் அறிவிச்சாச்சு, ட்ரம்ப்பும் மறுபக்கம் அறிவிச்சாச்சு. பத்தாவதுக்கு சனிக்கிழமை நான் நரகத்தையே காட்டுவேன்லாம் சொல்லி ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு. இந்த நிலைமையில இப்போது மறுபடியும் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுவோடு மறுபடியும் சமாதான பேச்சுவார்த்தையை இஸ்ரேல் தரப்புல இருந்தும் அமெரிக்கா தரப்புல இருந்தும் கத்தார் தரப்புல இருந்தும் பேசியிருக்காங்க. பேசி மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருந்த பிணை கைதிகள் பரிமாற்றத்தை இப்போது மறுபடியும் சனிக்கிழமை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. அப்போ தற்காலிகமாக அந்த பிணை கைதிகள் பரிமாற்றம் நிறுத்தப்பட்டதுனால தான் போர் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில மறுபடியும் சமாதான பேச்சுவார்த்தை போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரேல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி இனிமேல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ரூல்ஸை மீற மாட்டோம்னு சொல்லிட்டு பேசி ஒப்பந்தமெல்லாம் போட்டதுக்கு பிறகுதான் இப்போ மறுபடியும் என்ன இருக்காங்கன்னா, பிணை கைதிகள் விடுதலை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு தான். ஏன்னா இப்போதான் போர் நின்றுருக்குன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனையோ பகுதிகளெல்லாம் இருந்தவங்கெல்லாம் வெளியிருந்தவங்களாம் அவங்கவுங்க பகுதிகளை நோக்கி போகிறாங்க. அவங்கவுங்களுடைய வீடுகளை தேடுறாங்க. வீடே அங்கே இல்லை, இருக்கிறதே காலி நிலம்தான். இருந்தாலும் அங்கேயாவது என்ன பண்ணுறாங்க, சுத்தம் பண்ணி ஒரு ஓரமாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் போர் ஆரம்பிச்சிட்டா சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே இருக்காது, இருக்கிற இடம் இருக்காது. மறுபடியும் தினம் தினம் வான் தாக்குதல் இருக்கும். ஆனால் இப்போ தான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்துட்டு இருக்காங்க இந்த 3 வாரமாக. அதனால பார்க்கும்போது மறுபடியும் சனிக்கிழமையிலேருந்து போர் அப்படின்றது அந்த மக்களுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தையெல்லாம் போய் காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழு மறுபடியும் பிணை கைதிகளை விடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல அவங்க நிறுத்தினதே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக தான். மக்களை என்ன பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக தாக்குறாங்க, உள்ளக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, ட்ரக்குகளை விட மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக டென்ட்டுகளுக்கெல்லாம் தேவையான துணிகள் வரக்கூடிய ட்ரக்குகளை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, டென்ட் போட்டு அவங்க தங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா, டென்ட்டுகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ட்ரக்குகளாக உள்ளே வரும்போது அதை தடை செஞ்சுட்டே இருந்தாங்க. அதனால தான் இவங்க எல்லாம் பார்க்குற வரையும் பார்த்துட்டு தற்காலிகமாக பிணை கைதிகள் பரிமாற்றத்தை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பேச்சுவார்த்தையின் மூலமாக மறுபடியும் சுமூகமாக இருக்குது. அதனால் நாளைக்கு மறுபடியும் பிணை கைதிகள் வெளியே வருவாங்க. எப்படி ஒரு 4-5 பேட்ச் வந்தாங்களோ அதே மாதிரி நாளைக்கும் ஸ்பெஷலாக என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிடுவாங்க. அதே மாதிரி அதற்கு பகரமாக பாலஸ்தீன மக்கள் அங்கே இஸ்ரேல் சிறையிலேருந்து கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பாங்களே அந்த அப்பாவி மக்களும் விடுதலையாகி வெளியே வருவாங்க. மறுபடியும் பிணை கைதிகள் பரிமாற்றம் வர்றதுனால இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது நீடிக்கும். ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய அட்வைசர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நாங்கள் 2வது கட்ட போர் நிறுத்தத்தையும் கொண்டு வருவோம், நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுவோம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் தூதுக்குழு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா போய் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நடுவில் என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த ட்ரம்ப், நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை எப்படி செய்யணும் அந்த மாதிரி நான் காசாவை செய்ய போகிறேன், அங்கே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் காலி பண்ணிவிட்டு நிலத்தை பிரிக்க போகிறேன்லாம் கடந்தார். ஆனாலும் இதுவரையும் சமாதான குழு பார்க்கும்போது சமாதான பேச்சுவார்த்தையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போதைக்கு முதல் கட்டத்துடைய போர் நிறுத்தம் அந்த 45 நாள் அப்படிங்கிறது முழுமையாக நடைபெற மாதிரியான நிபந்தனைகள் தான் போயிருக்கு. இப்போ ஓரளவுக்கு மறுபடியும் என்ன இருக்குன்னா, நிலைமை கொஞ்சம் சுமூகமாக இருக்கு. அதனால இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. ஏன்னா முதல் 1 வாரம் 10 நாள்லாம் பேசாம தான் இருந்தாங்க இஸ்ரேல். போரை நிறுத்தினாங்கன்னா எப்பயுமே 1 வாரம் 2 வாரம் சும்மா இருப்பாங்க. 3வது வாரம் லைட்டாக ஆரம்பிச்சு பார்க்கலாம், ஏதாவது சொல்றாங்களா, இவங்க பேசாம விட்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணலாம், அதே மறுபடியும் செய்யலாம், போரை நிறுத்திட்டோன்னு சொல்லிட்டு போர்ல செய்யற வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாங்க. அதுக்கு இவங்க அதிரடியாக அறிவிப்பு கொடுத்ததுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் என்ன இருக்காங்க, இஸ்ரேல் அடக்கி வாசிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சா இருக்கு. இது பார்த்தா காசாவில் நடந்த முக்கியமான விஷயமா இருக்கு. அப்படியே நம்ம இங்கிருந்து ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படிங்கிறதே அடுத்த ஒரு விஷயமா பார்த்துடலாம். ஏன்னா ட்ரம்ப்பை பார்க்கறதுக்கு நேற்று ஜோர்டான் மன்னர் போனார். அப்பயே நம்ம சொன்னோம் அது தேவையே இல்லாத ஒரு விஷயமா போச்சு. ஏன்னா அப்துல் ஃபத்தா சிசியை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, எஜிப்ட்ல இருந்து வாங்க எங்களை பாருங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கூப்பிட்றப்ப கூட அப்துல் ஃபத்தா சிசி போகலை. ஏன் போகலைன்னு பார்க்கும்போது, ஏன்னா காசா மக்களை எஜிப்டுக்கும் ஜோர்டானுக்கும் அனுப்புறதுக்காகத்தான் இப்படி கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம போனோம்னா என்ன பண்ணும், சரின்னு சொல்ல வேண்டியது வந்துடும், அதுக்கு பேசாம நம்ம போகாமையே இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போகாமையே அப்துல் ஃபத்தா சிசி எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஜோர்டான் மன்னன் வழினா போய் நான் ட்ரம்ப்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு நேற்று போய் பேசிட்டு வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோமா. அதுக்கு பிறகு நேற்று ஃபுல்லாகவே அதுதான் தலைப்பு செய்தி. அதுக்கு பிறகு இன்னைக்கு
ட்ரம்ப் என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஜோர்டான் மன்னர் வந்துட்டு போனதுக்கு பிறகு கொடுக்கும் போதே அறிவிப்பில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜோர்டான் மக்களை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. அவங்கள வந்து அன்பும் கருணையும் மிக்க மக்களே, நீங்கள் வந்து ரொம்ப பாரம்பரியம் வாய்ந்தவங்க, உங்களை மாதிரி நல்லவங்களே இல்லை இந்த உலகத்தில், உங்களுடைய ஒழுக்கம் மாதிரி சிறந்த ஒழுக்கமே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி வச்சிருக்காரு. இந்த ட்ரம்ப் வாயில நல்ல வார்த்தையெல்லாம் வருமானு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ ஐஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ ஐஸையும் தூக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜோர்டான் மக்கள் மேலே வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஸ்பீச்லேயே அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து புகழ்ந்து அவங்களுடைய பாரம்பரியத்தைலாம் புகழ்ந்து உங்களை விட சிறந்தவங்களாம் இந்த மத்திய கிழக்கில் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்ன கையோட அங்கே இருக்கக்கூடிய அப்துல்லாவையும் புகழ்றது. அப்துல்லாவை புகழும் போது இப்படி ஒரு மன்னர் கிடைக்கிறதுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும், நீங்களாம் புண்ணியம் செய்த மக்கள், அப்துல்லா மாதிரி சிறந்த தலைவரை மத்திய கிழக்கில் எங்கேயும் பார்க்க முடியாது. அதாவது அவர் எங்களுக்கு அப்படி ஒரு உற்ற நண்பர், அவர் எந்நேரமும் மக்கள் மக்கள் மக்கள்ன்ட்டு மக்கள் நினச்சிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையுடைய கொள்கையாகவே இருக்கு. இப்படி ஒரு மன்னர் கிடைக்கிறதுக்கு நீங்களாம் வரம் செஞ்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லாவையும் ஒரு பக்கம் வந்து பாராட்டி பேசி வச்சுருக்காங்க. இதை பேசின உடனே கேட்டதுமே புரிஞ்சிருச்சு. அப்போ அப்துல்லா நேற்று இங்கேருந்து அங்கே போய் ட்ரம்ப்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருப்பாரு, சரி பாதியை எஜிப்டுக்கு தள்ளிட்டு மிச்ச பாதியை ஜோர்டானுக்கு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு மறைமுகமாக. அதனால தான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாரு ட்ரம்ப் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜோர்டான் மன்னனையும் சரி ஜோர்டான் மக்களையும் சரி ஐஸ் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஜோர்டானை பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஜோர்டான் மக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஆதரிக்க மாட்டாங்க பாலஸ்தீன மக்களை ஏற்றுக்கிறதுக்கு. ஏன்னா பாலஸ்தீன மக்களுக்கு பாலஸ்தீன நிலத்தை கொடுங்கன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு அங்கேருந்து என்ன ஒருத்தவங்களா 2 பேரா லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அதுவும் 10 லட்சம் பேராவது வந்து என்ன பண்ணுவாங்க, குறைஞ்சது ஜோர்டானுக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே மொத்தமாக 22 லட்சம் மக்கள் இருக்காங்க காசால. 22 லட்சம் மக்களை அப்படியே பிரித்து அனுப்புனா கடைசிக்கு ஒரு 10 லட்சம் மக்கள் ஜோர்டானுக்கு வராங்கனாவே அது ஜோர்டானுக்கும் வந்து பல விதத்தில் இடைஞ்சலாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே பாலஸ்தீனம் அப்படிங்கிறது வெறும் ஒரு சின்ன ஊரோ இல்லை ஏதாவது ஒரு சாதாரணமான ஊர் கிடையாது. அது ஆன்மீக ரீதியாகவே நமக்கு வந்து பார்க்கும்போது மெக்கா மெதினாக்கு பிறகு வந்து அக்ஸா இருக்குது. அக்ஸா நம்ம கையில் இருக்கணும்னா அதுக்கு வெஸ்ட் பேங்க்கும் காசாவும் இருக்கணும். சொல்லப்போனால் காசாவில் இருக்கவங்க தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அங்கே அக்ஸாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அக்ஸாவுக்கு போராடுறாங்க. வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி பார்க்கும்போது முகமது அப்பாஸ்லாம் ஒத்துழைப்பு தான் கொடுத்துட்டு இருக்காரு ட்ரம்ப்புக்கு. அப்போ வெஸ்ட் பேங்க்ல அக்ஸா இருந்தாலும் அக்ஸாவை பாதுகாக்கிறதே காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் தான். அதனால வந்து பார்த்தா எல்லா மக்களுமே அங்கிருந்து காசாவை அழிக்கிறது அப்படிங்கிறது நம்ம அக்ஸாவை கைவிடுறதுக்கு சமம்னு சொல்லிட்டு அப்துல்லா அந்த முடிவை எடுக்க விட மாட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த அப்துல்லா யோசிச்சுட்டு பகிரங்கமாக அறிவிப்பை கொடுக்காம மறைமுகமாக போய் ட்ரம்ப்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. இல்லாட்டினா வந்து ட்ரம்ப் என்ன பண்ண மாட்டாரு, இந்த அளவுக்குலாம் வந்து அந்த மக்களை வந்து புகழ்ந்து பேசுறதோ இல்லை வந்து அந்த மன்னரை பற்றி புகழ்ந்து பேசுறதுக்கோ எந்த ஒரு தேவையும் இல்லை. அந்த அளவுக்கு நல்ல ஆளும் கிடையாது ட்ரம்ப். அப்படி பேசுகிறாங்கன்னாவே மக்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. நாளை பின்ன வந்து அப்துல்லா ஏதாவது முடிவெடுத்தா அது உங்கள் நல்லதுக்கு தான் நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணும் போதே தெரியுது பாலஸ்தீன விஷயத்தில் இந்த ஜோர்டான் வந்து எங்கேயோ வந்து விலக்கி போயிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கான சந்தேகம் வந்திருக்கு. வெளிப்படையாக யாருமே வந்து ஜோர்டான் வந்து சொல்லவே இல்லை நாங்கள் வந்து காசா மக்களை ஏற்றுக்கிறோன்ட்டு. அதேமாதிரி வெளிப்படையாக ட்ரம்ப் சொல்லவே இல்லை காசா மக்களே அவங்க ஏற்றுக்க போகிறாங்க ஜோர்டான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லலை. ஆனால் இந்த திடீர்னு வரக்கூடிய புகழ்ச்சி இந்த ஜோர்டான் மன்னன் வந்து அடிச்சு பிடிச்சி வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த விஷயமெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடமான வச்சுட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு காசு வந்தால் போதுங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பாலஸ்தீன மக்களை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து பேசி கொண்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணால் அடுத்து எஜிப்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ட்ரம்ப் உறுதியாக சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் வந்து நிறைய காசு வந்து கொடுத்துட்ருக்கோம், அதனால் நாங்கள் அமுச்சு விட்டா அவங்க அந்த மக்களை வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து போகிற நிலைமையில இல்லாட்டினாலும் இந்த ஜோர்டானும் எஜிப்டும் அதுக்கான தயாரிப்புகளை செய்கிறாங்களா அப்படிங்கிறதே பெரிய இடைஞ்சலாகத்தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு தற்காலிகமாக அந்த போர் வந்து நிறுத்தம் வந்து ஆரம்பிக்க போது, சனிக்கிழமை நரகத்தையே காட்டுவேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்த நிலைமை வந்து இப்போ சீரானனால ஓரளவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் மறுபடியும் வந்து இது வந்து இனி சுமூகமாக போகும், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிம்மதியாக இருந்துட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம்.